எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சாப்பாடு, நான் என்னென்ன சாப்பிட போறேன்னு தான் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சோறுன்னு பார்க்குறீங்களா? சூப்பரான சோறுங்க. எனக்கும் பிடிக்கும், எங்க வீட்டுக்காரருக்கு, என் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாப்பாடு பிடிக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா எங்களுக்கு கலந்த சாப்பாடுனாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாப்பாடு, புளிசோறு இந்த மாரி சாப்பாடுலாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாரி எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு லேசான தூறல் விழுந்துச்சுங்க. மழைக்கு ஏத்த மாரி ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு எங்க வீட்ல வந்து தேங்காய் சோறு தாங்க. அப்படியே பச்சை கடல பருப்பு, வரமிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து வேற லெவல் ஆக்கியிருக்கேன் பாருங்க. நல்லா பொழு 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 பொழுன்னு இருக்கு பாருங்க தேங்காய் சோறு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொரிச்ச கருவாடு இருக்குங்க, ஃப்ரை பண்ண கோவக்காய் இருக்குதுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் இருக்குதுங்க, இது வந்து தக்காளி சட்னிங்க. இவ்வளவும் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். மழைக்கு ஏற்ற மாதிரி நல்ல இதமான உணவுங்க இது. நீங்களும் இந்த மாதிரி மழைக்கு ஏற்ற இதமான உணவு செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாங்களா? இப்போ நான் காட்டின சாப்பாடுலாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா எனக்கு பசிக்கவே இல்லை, நீங்கள் சாப்பிட்றத பார்த்து எனக்குமே பசி வந்துருச்சுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உண்மையாலுமே ஒருத்தவங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அதை நினச்சி நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல வயிறும் மனசு நிறைஞ்சு சாப்பிடுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்துடலாங்க. எவ்வளோ நேரம் தான் சாப்பாடை காக்க வைக்கிறது? இந்த மாதிரி வரமிளகாய் வந்து எண்ணெயில் வதக்கும் போது நான் நிறைய மிளகா சேர்த்தியே போடுவேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் வதங்கினதுனால. கருவாடு எடுத்துக்கலாங்க. ஆஹா, இந்த மலைக்கும் இந்த கருவாடு பொரிச்ச கருவாடுக்கும் வேற லெவலுங்க. கோவக்காய் அருமையாக இருக்குங்க. கோவக்காய் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கு. தேங்காய் சாப்பாடுனாவே பொதுவாக பச்சை கடலைப்பருப்பு கண்டிப்பாக போட்டே ஆகணும். அந்த தேங்காய் சாப்பாடை வந்து சோறு மென்று மென்று சாப்பிடும்போது அந்த பச்சை கடலைப்பருப்பு எண்ணெயில் பாதி வெந்தும் வேகாமல் இருக்கிறது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழம் சாப்பிடலாங்களா? அருமையான டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த கோவக்காய் வத்தல் கொஞ்சம், கருவாடு கொஞ்சம், ஒரே ஒரு மிளகா வத்தல்.
அருமை அருமைங்க அருமைங்க. நீங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருக்கு. அருமை. நாளைக்கு அழுக்கும். தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் போட்டு பண்ணிச்சுக்கலாங்க. சூப்பரா இருக்குங்க. கோவக்காய் வத்தல்னா அப்படியே வெறும் மிளகாத்தூள் போட்டு தாங்க ஃப்ரை பண்ணி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. ஒரு கைப்பிடி சோறு சேர்த்து திங்கிற டேஸ்ட்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு இன்னைக்கு நான் சாப்பிட்டு இந்த சமையல் வீடியோ சாப்பிட்ற வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. சூப்பரான சாப்பாடு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.